ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு நாவல் பழமரம் இருந்தது. அதில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த மரத்தில் விளையும் பழங்கள் மிகவும் இனிப்பாக இருக்கும். அந்த ஆற்றில் ஒரு முதலை வசித்து வந்தது. குரங்கும் முதலையும் நெருங்கிய நண்பர்களாக மாறின. குரங்கு தினமும் மரத்திலிருந்து இனிப்பான நாவல் பழங்களை பறித்து முதலைக்கு கொடுக்கும். முதலையும் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும். ஒரு நாள் முதலை சில பழங்களை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது. பழங்களை சாப்பிட்ட முதலையின் மனைவி, இந்த கனிகளே இவ்வளவு இனிப்பாக இருக்கிறதே, அப்படியானால் தினமும் இதை சாப்பிடும் அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்று அடம்பிடித்தது. முதலைக்கு தன் நண்பனை ஏமாற்ற தயக்கமாக இருந்தது. ஆனால் மனைவியின் பிடிவாதத்தால் ஒரு தந்திரம் செய்தது. அது குரங்கிடம் சென்று, நண்பா, என் மனைவி உனக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறாள், என் முதுகில் ஏறிக்கொள், உன்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்றது. குரங்கும் அதை நம்பி முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது. ஆறு பாதி தூரம் சென்றதும் முதலை உண்மையை சொன்னது. நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள், அதற்காகத்தான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றது. குரங்கு அதிர்ச்சியடைந்தாலும் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை செய்தது. ஐயோ நண்பா, இதை ஏன் முதலிலேயே சொல்லவில்லை? என் இதயத்தை நான் மரத்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேனே. வா, மீண்டும் கரைக்கே செல்வோம், நான் அதை எடுத்து வருகிறேன் என்றது. முட்டாள் முதலை அதை நம்பி மீண்டும் கரையை நோக்கி திரும்பியது. கரை வந்ததும் குரங்கு சட்டென்று மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. முட்டாளே, இதயம் யாராவது மரத்தில் வைத்துவிட்டு வருவார்களா? உன்னை நண்பன் என்று நம்பிய என்னை ஏமாற்ற பார்த்தாயே, இனி உனக்கும் எனக்கும் நட்பே கிடையாது என்று கூறி அனுப்பிவிட்டது.